அண்மை செய்தி. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் துண்டிக்கப்பட்ட சாலை, அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். சுபா வணக்கம். தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த வரலாறு காணாத கனமழையின் காரணமாக கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் உள்ள மேம்பாலத்தை தாண்டி தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் கம்பத்திலிருந்து சுருளிப்பட்டி செல்லக்கூடிய மேம்பாலத்தை தாண்டி தண்ணீரானது இரவு முழுவதும் பெருக்கெடுத்து ஓடியது. அதனைத் தொடர்ந்து காலையில் அந்த தண்ணீரானது மேம்பாலத்தை உரசி கொண்டு சென்றது. அதனை அருகே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கி தண்ணீரானது சென்று கொண்டிருந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குறிப்பாக கம்பத்திலிருந்து புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சுருளி அருவிக்கு செல்லக்கூடிய இந்த பிரதான பாதையில் மழை நீரும் முல்லைப்பெரியார் ஆற்று நீரும் கலந்து வெள்ளமாக பாய்ந்ததால் அந்த சாலையானது தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் முல்லை பெரியாறு பாய்கின்ற பகுதிகளில் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் வெள்ள நீர் புகுந்து உள்ளது. அந்த நீருடன் முல்லை பெரியாற்று நீரும் கலந்து இருப்பதை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் கூறுகையில் தண்ணீரை வெளியே கடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணம் பெற்றுத் தருவார் என்று வாக்குறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள வீடுகளுக்கும் சென்று வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதா என்று பார்வையை மேற்கொண்டார். இவருடன் கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியனும் சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு ஆறுதலை வழங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா.